வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் தான் ஜெய் பட்டன். சப்போர்ட் டு ஒரு நம்மளோட சேனல். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த தடவை மோடி. ஒரு தடவை முந்தி சாயா வாலான்னு சொன்னாங்க 14, அப்புறம் சர்க்கிதார் சோர் திருடன் இந்த மாதிரிலாம் சொன்னாப்படி அதை பயன்படுத்தினார். அதை வந்து ஆயுதத்தை இந்த தடவை கலந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாரு. இங்கே வந்து இந்த முல்லை மருத்துவனை இந்த கொள்ளையடிக்கிற கும்பல் அது சம்மந்தமாக குடும்ப ஆட்சி பேசினார். நார்த்தில் அவனுலாம் வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டானுங்க. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அதாவது இந்துக்களை இது பண்ணி இந்துக்களோட சொத்தெல்லாம் இது பண்ணி பகிர்ந்தளிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்கு வந்து அங்கங்கேயும் அமெரிக்காவில் இருக்கிறவர் வந்து பேசுகிறாரு. அங்கே உள்ள சட்டத்தை இங்கே பேசுகிறாரு. அதை பிடிச்சிக்கிட்டார் மோடி. இப்போ உதாரணத்துக்கு மன்னரில் அவமதிக்கிறார் ராகுல். முகலாய மன்னரை பற்றி ஏன் பேசலைன்னு ஒரு குண்டை போட்டார். நம் நாட்டை ஆண்ட மன்னர்கள் பேரரசர்கள் அவமதிக்கும் காங்கிரஸ் இளவரசர் ராகுல் தாஜா செய்யும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக நவாப்பு, நிஜாமு, சுல்தான், பாட்ஷாக்கள் செய்த அட்டுகள் குறித்து வாயை திறக்க மறுக்கிறார் அப்படி ஒரு போர்டு போட்டார். இது கர்நாடகாவில் மொத்தம் 28 லோக்சபா தொகுதியில் 14 தொகுதிக்கு கடந்த 26 நடக்கும்போது மீதியில் 14ஆம் தேதி மே 7ஆம் தேதி நடக்க போகுது. அங்கே அனல் பறக்கிறது பிரச்சாரம். அப்போது நேற்று ஒரே நாளில் பிரதமர் மோடி 4 கடலில் 8 தொகுதியில் வேட்பாளருக்கு ஆதரவாக நடந்தபோது இப்படி பேசிட்டார். பெலகாம், சிக்கோடி இந்த மாதிரி சிக்மங்களூர் மாநில வேட்பாளர்கள்லாம் பேசும்போது அப்போ மன்னர்கள் பேரரசர்கள் இறக்கமற்றல் என காங்கிரஸ் இளவரசர் ராகுல் விமர்சித்துள்ளார். ரைட்டு. ஏழைகளின் சொத்துக்கள் அவர்கள் பறித்து கொண்டனர் என்று தெரிவித்துள்ளார். தேசப்பற்றுக்கும் மிக சிறந்த நிர்வாகத்துக்கும் இன்றும் உதாரணம் விளங்கும் சத்ரபதி சிவாஜி, ராணி சென்னம்மா போன்றோர் அவமதித்துள்ளார். மைசூர் அரச குடும்பத்தினர் அளித்த பங்களிப்பு குறித்து அவருக்கு தெரியாதா? நம் மன்னர்களையும் பேரரசர்களையும் அவமானப்படுத்தும் ராகுல் நவாப்பில் நிஜாம், சுல்தான் பாஜக குறித்து பேச மறுப்புகிறேன். இதைத்தான் இங்கேயும் பண்ணுறான். இந்த மைனாரிட்டி ஓட்டுக்கு வேண்டி இந்த கோயிலை இடிக்கிறது, கோயில் நகையை திருடி உருக்குறேங்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் அதில் போய் ஜீப் என்னமோ பண்ணுறானுங்களே. இப்போ இந்த ரிட்டையர்டு ஐஜி கூட கையில் எடுத்துக்கிட்டாரு. எல்லோரும் சேரணும், ஆன்மீகவாதியெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு. இது எத்தனை நாள் நீடிக்க போகுது? ஆட்சிக்கு வந்தால் முடிஞ்சு இல்லை 2 வருஷம். அதுக்கப்புறம் கனவு கூட காண முடியாது திமுக வரணும். ஏன்னா அவங்களே வேலை செய்யலை. திமுகவே எல்லா பக்கமும் வேலை செய்யலை. ஓட்டை மாற்றி போட்டிருக்கான். என்ன தான் பண்ணால் எல்லாம் வெளில போயிடும், அவ்வளோதான். நீ வந்து ஜெயலலிதா கிடையாது. எல்லாம் நீ நடவடிக்கை எடுத்தால் மாட்டத்தை எல்லாம் பிச்சுட்டு வெளில போயிடும். இப்போ கூட பாருங்கள், வைகோ பையன் வந்து பேசியிருக்கா அப்படி அண்ணாமலைகிட்ட. ஏன்னா சூரியன் நிற்க மாட்டேன்னு சொல்ல அப்படி. இது போக இப்போ அந்த விஜயகாந்த் இறந்த விஜயகாந்துக்கு அந்த பத்மபூஷன் ஏதோ தராங்க. பிறநாள் தான் டெல்லி போக போகிறா அப்படி. அப்போ இப்போவே தெரிஞ்சு போச்சு. இது கிளியர் கட்டாக இங்கே வந்தப்புறம் அண்ணாமலை வந்தப்புறம் இந்த பெரிய பர்சன்டேஜ் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி கட்சி தான் கூட்டணி சேர்த்துருக்காங்க. ஆனால் என்ன கூட்டணி சேர வரமாட்டான் திமுக. காரணம் வந்து இப்போ கூடி பாருங்க, காசை கொடுத்து வந்தால் நினச்சா அது இன்னும் நடக்க போகிறல விழிப்புணர்வு ஆகி போச்சு அண்ணாமலை ஆஃப்டர் அண்ணாமலை. ஸோ இவங்களாம் ஒரு வேளை மாறி வந்தாலும் வரலாம். ஏன்னா கட்சி காணாமல் போயிடும் அப்படின்றதுக்கு. அப்போ எடப்பா எக்ஸ்போஸ் ஆகிரும் அப்படி. அப்புறம் அங்கே யார் இருக்க போகிறதில்ல. இந்த மாதிரி நிறையா நடக்க போகுது. இனி வேடிக்கை பார்க்கலாம். அப்போது ராமர் கோயில் கட்டுவது புனிதமான செயல். அந்த புனிதமான செயலை செய்ய ஓட்டு போட்ட நீங்களே புண்ணியவான்கள். ராமர் கோயில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடுத்த முஸ்லீமுக்கு பிராண பரிசு விழாவில் பங்கேற்றனர். ஆனால் அந்த கொடூர மனம் கொண்ட காங்கிரஸ் உட்பட வயதுக்கே வரவில்லை. ஒரு முஸ்லீம்கள் கூடி சரி நமக்கு தனி இடம் கொடுத்தாங்க, நம்ம கட்டுறோம் அப்படின்ட்டு அதை சுப்ரீம் கோர்ட் மதித்து உத்தரவு மதித்து அவங்க கூடி வராங்க. இந்த கேடுகட்ட காங்கிரஸ் கட்சி ராகுல் புறக்கணிக்கிறாங்க. இல்லை மக்கள் நீங்கள் புறக்கணிக்கணும் திமுக காங்கிரஸ் உட்பட அப்படிங்கிறத வெளுத்து வாங்கிட்டார் அவர். 500 ஆண்டில் கட்டாமல் இருந்த ராமர் கோயிலை கட்டுவதற்கு முடிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் முடிவை எடுப்பதற்கு இந்த 54 அங்குல மார்பு கொண்டவன் வர வேண்டியதாயிற்று அப்படின்ட்டு போட்டு தள்ளிட்டார். கோவில்களை அழித்த முகலாய பேரரசர் அவுரங்கசீப் செய்த மோசமான செயல்களை காங்கிரஸ் மறந்து விட்டது. ஆனால் தான் அவுரங்கசீப் புகழும் கட்சிகள் இவர்கள் கூட்டணி அமைக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு தேர்தல் அறிக்கை வந்து அந்த முஸ்லீம் கட்சி போன்றது பழைய காலத்து அப்படின்னு சொல்லி நான் 10 நாளாக காத்திருந்தேன் காங்கிரஸ் விமர்சிக்கின்றார் மோடி. நாங்கள் வளர்ச்சி குறித்து பேசுகிறோம். கட்சி பரம்பரை சொத்துக்களை கொள்ளையடிப்பது இந்த திமுக மாதிரி தான். தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ட்டாரு. இதை மோடி கையில் எடுத்திருக்கார் சனாதனத்தை பற்றி. ஏன்னா உதயநிதி பற்றி அங்கே யாரும் வராதிங்கன்ட்டான். கார்கே சொல்லிட்டார், திமுகலேருந்து யாரும் வந்துடாதீங்க. அப்போயே சொன்னார் மத்திய பிரதேசிலே அந்த தோற்று போனதுலேயே காங்கிரஸ் சட்டசபையில் வர வேண்டாம், வந்தால் சரியாகாதுன்னு. அதனால்
இப்போ தெலுங்கானா முதல்வரே அங்கேருந்து கூட கைது பண்ண நடவடிக்கை எடுக்கலாம் இந்த சனாதனை பற்றி பேசுனதுக்கு உதயநிதிக்கு. ஸோ அதை கையில் எடுத்துட்டாங்க நேரத்து பூரா. என்ன நீ போன ஓட ஓட வரட்டுவானு ஸ்டாலின் முதற்கொண்டு. என்ன அது உறுதி. சனாதன பாதுகாப்பு என்பது ஒரு தற்காப்பு ஆயுதமாக பாஜக ஏற்கனவே எடுத்து விட்டது. அடுத்த கட்டம் மகாராஷ்டிராவில் ஓட்டுப்பதிவு நெருங்கலில் இந்த வியூகத்தை பாஜக கையில் எடுத்திருக்கு. திமுகவுடைய இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சங்கடமாக உருவெடுத்திருக்கு. அப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்துக்கள் பறித்து முஸ்லீம் கொடுத்து விடும் என்றார். அடுத்த கட்ட கூட்டங்களில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்ட தலித்து பல இடஒதுக்கீட முஸ்லீம்கள் போயிடும் அப்படின்னு. இந்து ஓட்டுக்களை ஒருங்கிணைப்பு இந்த பேச்சுக்கான நோக்கம் என்றாலும் கணக்கில் வெவ்வேறு மாநிலங்களில் நடக்கும் ஜாதி அங்கே என்ன போச்சு, இந்த பிஜேபியிலேருந்து ஒரு மந்திரி வந்து நீங்கள்லாம் ஆங்கிலேயர்கிட்ட வந்து அப்படி திமுக சொல்கிறோம், அங்கே வந்து ஒரு ராஜபுத்திர ஜாதியை அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னோன்னே அது ஒரு பெரிய வைரலாகி போய் ராஜபுத்திர அங்கங்கே 20% இருக்கும், அந்த சமாதானத்தை ஊப்பிலேருந்து கூட்டு வந்து சமாதானப்படுத்தி பாசு ராஜபுத்திரை ஓரங்கட்ட சதி நடக்கிறது அப்படின்ட்டு. ராஜபுத்திரன் அங்கே ஒரு கேஸ்ட். மகா பஞ்சாயத்து ஆயிரக்கணக்கான பங்கேற்றேன். அந்த உச்சக்கட்டமாக காஜியாபாத் தவுலானால ராஜபுத்திர சமூகம் சேர்ந்தவர் முறை பாஜக ஓட்டலி கூட அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊபியிலேருந்து கொண்டு வந்து பல விதமான இது பண்ணி அது காரணம் வந்து இந்த வாய் உளர்றது தான். எல்லா இடத்துலையும் பிஜேபியில் ஒரு ஆள் உளறிட்டார் மந்திரி மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது. அதுக்கப்புறம் அது பண்ணால் அதனால தான் இப்போ இந்த தேர்தல் அறிக்கை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்க. இந்த அமெரிக்காவிலேருந்து பேசினார் இல்லையா ஓட்டுக்கு, அதை தவிர நீ ஏன் முஸ்லீம் எல்லாம் இது பண்ணுறதில்ல, இந்துக்கள மன்னர்களை பற்றி தான் பேசுகிறன்றதை போட்டு விளாசி விட்டார் மோடி. ஸோ ஜாதி அடையாளத்தை உடைத்து மத அடையாளத்துக்குள் கொண்டு வருவது பாஜக முக்கியமானதாக இருக்குது. மகாராஷ்டிரா இது போன்றே மராத்தாவிலிடையே ஒரு கசப்பான நிலையில் இருக்குது. அப்போது அதுக்கும் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் அமைப்பு ஒன்று கூடி தலித் இந்த மாதிரி சொன்னாங்க இந்திய கூட்டணி ஆதரிக்கிறோன்னு. அதனால தான் இப்போ சனாதன ஆயத்தை கையில் எடுத்தாங்க. எல்லாத்துக்கும் இந்த திமுக காங்கிரஸ் தான் துணையாக இருக்குது பிஜேபி. ஸோ தாதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்து கூட்டங்களை ஒருங்கிணைக்க சனாதன ஆயத்தை பாஜக கையில் எடுத்திருக்கு. ஏற்கனவே ராஜபுத்திர மத்தியில் இது ஆரம்பித்து விட்டது. ராஜபுத்திரில் பாஜகவின் சமாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் காங்கிரஸ் ஒரு இந்து விரோத கட்சி, சனாதன தர்மத்துக்கு எதிராக காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டோம் என்று கூட்டமாக உறுதி எடுத்துக்கொண்ட நிகழ்ச்சியும் பாஜக பின்னிட்டு நடத்தியது. ஸோ அல்டிமேட்டாக என்னென்னா பாஜக நடத்தும் வீதி கூட்டங்களில் திமுக தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மகன் மாநில அமைச்சர் உதயநிதி சனாதனத்தை விமர்சித்து பேசியதை அக்கட்சி மக்களிடையே பேசுகின்றன. அப்போது வடக்கு தெற்குன்னு பேசுவாங்க, வடக்கு வாழ்கிறது. அதனால் இது வந்து பிரதமர் மோடி பேசி சனாதன வியூகத்தை கையில் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு பக்கம் நவாப்பை இது பண்ணுறதில்ல, இன்னொரு பக்கம் சனாதனத்தை கையில் எடுத்துட்டார். அப்போது ஜாதி அரசியலுக்கு மத அரசியல் கையில் எடுக்க வேண்டியிருக்கு. அதுதான். ஸோ அவங்க கரெக்டாக க்ளீனாக கையில் எடுத்தவங்க. நீ எந்த பந்தம் ஏதோ தப்பாக யாரோ பேசிட்டாங்க, அதை இப்போ சரி கட்டியாச்சு. அதுதான் இந்த ஒன்றுக்கும் இந்த மாதிரி பண்ணுவான். அவன் வந்து எடுத்து கொடுப்பான் பாயிண்ட்டை. அதுதான் காங்கிரஸோட வேலை. திமுக ஒன்றுமே பண்ணாமல் வரல, கட்சிக்காரர் நீக்கு யார் வேண்டான்னா இப்போ ரிசல்ட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பொறுத்து பார்ப்போம். நன்றி, ஜெயந்த்.